வீவர்ஸ், வரலாற்றுல எத்தனையோ போர்களை பார்த்திருப்பீங்க. பல போர்கள் நம்ம மனசை புண்படுத்திருக்கோம். சில ரொம்ப காயப்பட உட்கார வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போற போர் உங்களோட மனசை நெகிழ வச்சு ரொம்ப ரொம்ப குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்க கூட செய்யலாங்க. பட் இதுல சில சோகங்களும் இருக்கதான் செய்யுது. பட் இந்த போர் ஏன் இவ்வளவு கிரைசியான போரா மாறிச்சு அப்படின்னு தெரியும். 1788 பேட்டிலா கேரன்ஷிப் அப்படின்னு சொல்ற அந்த போரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யாருக்கும் நடந்ததுன்னா டர்க்கிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தாங்க. அந்த போர் ரொம்ப நாளா மூண்டு இருந்ததால அந்த நேரத்துல எப்படி இருந்த ஆஸ்திரேலியா டர்க்கி போருக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நதிக்கரை ஓரமா ஆஸ்திரேலியா நாட்டு போர் வீரர்கள்லாம் உட்கார்ந்துருக்கு டென்ட் போட்டு ரெடியா இருந்தாங்கன்னு போர் சொல்லாங்க. டர்க்கி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆஸ்திரேலியால இருந்த 2 சோல்ஜர்ஸ் போய் செக் பண்ண போறாங்க. குதிரையில போன வழியில அவங்க சில மதுபானங்களை பாக்குறாங்க. பார்த்தோன்னே என்ன ஆகும் நம்மளுதான் தெரியும். மதுபானத்தை பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னே தெரியும். நேரா போய் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் குடிச்சு மற்றவரும் குடிக்க ஆரம்பிச்சுட்டு மீதி இருக்கிறதையும் நாங்க தான் குடிக்கணும்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்டு கேட்டாங்க அந்த சில சோல்ஜர்ஸ், அதாவது ஆஸ்திரேலியா சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள எடுத்து குடிச்சிட்டு குடி போதையில என்ன பண்றதுனே தெரியாம மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பீரியட்ல பயங்கரமான சண்டையை ஆரம்பிக்குது. அங்கிருந்து சில பேர் தன்னோட கையில இருந்த ரைஸ் டமான் சுட்டுறாரு ஒருத்தர். இந்த சவுண்டு கேட்ட ஆஸ்திரேலியா நாட்டு தூங்கிக்கிட்டு இருந்த மீதி சோல்ஜர்ஸ்ல எழுதுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா டர்க்கி தான் உள்ள வந்துருச்சு போல போர் ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு இவங்களும் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்து குதிரைகள் ரொம்ப வேகமா ஆஸ்திரேலியா சோல்ஜர்கள் மேல அடிச்சு குடிச்சுன்னு ஓடுதுங்க. நான் துப்பாக்கி சட்டத்தை கேட்டு அவங்க பயந்து மிரண்டு போய் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அங்க ஒரு பயங்கரமான விஷயம் நினைக்கிறீங்க. என்னன்னா அவங்களுக்கே தெரியாம தன்னைத்தானே மாத்தி சுட்டுறாங்க. இல்ல பல பேர் காயம் அடையப்படுறாங்க. சில பேர் இறந்தே போறாங்க. 600க்கும் மேற்பட்டவங்க இறந்தே போயிருக்காங்க. ஆனா இதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு ஒரு விஷயம் நடக்குதுங்க. அதுதாங்க ஒரு வரலாற்றிலே சிரிப்பானது. என்னன்னா 2 நாள் கழிச்சு டர்க்கி ஆஸ்திரேலியாவை கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு நதிக்கரையை தாண்டி வராங்க. ஆனா இவங்களுக்கு நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சி காட்டுது. என்னன்னா அங்க இருந்து ஆஸ்திரேலியா சோல்ஜர்கள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. சண்டையே போடாம ஆடாம ஜெயிச்சோமடான்னு சொல்ற மாதிரி சண்டையே போடாம ஒண்ணுமே செய்யாம ஒரு துப்பாக்கி குண்டு கூட யூஸ் பண்ணாம அழகா அந்த போரை ஈஸியா ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவை கைப்பற்றுறாங்க டர்க்கி. இது வரலாற்றிலே ரொம்ப காமெடியான ஒரு சம்பவமா சொல்லப்பட்டது. இதுல ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், பல சோல்ஜர்கள் இறந்துதான் போயிருக்காங்க. பட் அங்க அவங்களோட செய்த ஒரே ஒரு தப்பு, குடியே கெடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட சோல்ஜர்களால நாட்டுக்கே எவ்வளவு பெரிய அவமானம் உருவாகிருக்கு. வரலாற்றில் இதை மறைக்க பார்த்தாங்க. நான் வரலாறு இத்தனை காலத்துக்கு தாண்டியும் அதை பத்தி சொல்லப்படுதுங்க. வரலாற்றுல பேட்டிலா கேரன்ஷிப் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய தகவல்கள் சிலது திரிக்கப்பட்டிருக்கலாம். பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உங்களை இதை பகிர்ந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல போர்களை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அதுல ரொம்ப அற்புதமான ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கு. மறக்காம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் லிங்கிங் பேஜ்.